இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் வெறும் ஸ்லீவில் மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க. நெக் வந்து பிளெயினாக இருக்குது. இதை எப்படி நம்ம இன்னமும் ஒரு ஃபேன்சியாக மாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது வெறும் கையில் மட்டும்தான் வருது. அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் நெக்லேயும் கொடுத்தா இன்னும் அழகாக இருக்கும், கிராண்டாக ஆகிடும் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக இந்த நிறத்துலையே உங்களுக்கு பிளெயினாக துணி எதனா இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கணும் கட்டாயமாக. ஏன்னா ப்ளவுஸு டிசைன் தான் அப்படியே சாரீலேயும் இருக்குது. இந்த நிறம் வந்து வெறும் இந்த பூக்களாக தான் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் துணியை எடுத்துக்கலாம். பிளெயினான துணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை இந்த நெக்கோட போர்ஷனில் அப்படியே வச்சு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிப்போம். இப்போ இதை உங்களுக்கு எப்படி தோணுதோ, என்ன டிசைன் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிசைனை நீங்கள் கொடுக்கலாம். சும்மா இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கையில் வரைகிறது தான். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா? ஒரு 4 வளையம் போட்டிருக்கேன். பிறகு இந்த கீழே அப்படியே இதை கொஞ்சம் அப்படியே ஹார்ட்டின் ஷேப்பில் இறக்கியிருக்கேன். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நம்ம இது மேலேயே பேப்பர் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பேப்பர் கேன்வாஸில் ஷைனிங்காக நீங்கள் கண்ணில் பார்க்கும்பொழுது கேமராவில் 2 பக்கமும் ஷைனிங் தெரிகிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஷைனிங்கோட பிளேஸு. அந்த ஷைனிங்கோட பிளேஸுக்கு மேலே அடிபாகம், துணியோட அடிபாகம் வர மாதிரி வச்சு அயன் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணும்பொழுது துணி சுருங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எந்தவித அது உள்ளே வந்து உங்களுக்கு சுருங்காமல் கொள்ளாமல் கிடைக்கும். இப்போ இதை அயன் பண்ணிக்கிட்டு வந்துட்டோங்க. இதை நம்ம அதே மாதிரியே நம்ம நெக்கு போர்ஷன் எப்படி போட்டு வெட்டுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அது மாற்றம் இல்லாமல் கிடைக்கணும் 2 பக்கமும் இல்லையா? அதுக்காக இப்படி மடிச்சுக்கோங்க. நீங்கள் வேண்டும்னு நினச்சி நீங்கள் செஞ்ச அந்த டிசைனை அப்படியே அது மேலேயே வெட்டிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் டிசைன் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் அகலமாகவும் வெட்டிக்கலாம். இதை விட சிறுசாக வேணும்னாலும் இன்னும் குறைச்சும் வெட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மோட சாய்ஸ் தான். நமக்கு தேவையான அந்த டிசைன் கிடைச்சிருது. நீங்கள் இதையெல்லாம் கூட அப்படியே கழிச்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வைக்க போகிறீங்க. இது எல்லாமே நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ இது மேலேயே நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரி உள்ளுக்கா மடித்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி மடித்து தைச்சிப்போம்.
இப்போ நம்ம இந்த இடத்தையெல்லாம் அப்படியே சுற்றி இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜரி லேஸ் வைப்போம். இது எதுக்காக உங்களுக்கு இவ்வளோ சுலபமாக செய்யணும், பிகினர்ஸ் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணி அதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிரமப்படுவீங்க. புதுசில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் ஆகிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வசப்படும். ஆனால் இந்த டிசைனுமே ரொம்பவே பேசப்படக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு ப்ளவுஸில் நீங்கள் தைச்சி போடும்பொழுது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஹெம்மிங் பண்ண வேண்டிய ப்ராசஸை அப்படியே உள்ளே மடிச்சுட்டு அது மேலேயே நம்ம வைக்கலாம். பட்டையாக இருக்கிற லேஸாக இருக்கும் பட்சத்தில் 2 ஓரமும் நீங்கள் தையல் கட்டாயமாக போடணும். முதல்ல போட போகிறது வெளிப்புறமாக இருக்கிற அகல பக்கத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உள்புறமாக இருக்கிற ஓரங்களில் அப்புறமா நீங்கள் தையல் போடணும். சரியா? முதல்ல இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம இந்த கர்வெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுப்போம். முடிக்கும் பொழுது கூட நீங்கள் இதை வெளிப்பக்கம் இருக்கிறத தான் முதல்ல தையல் போடணும். இது மேலேயே நம்ம வச்சு போடும் பொழுது இந்த பிசுர் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் தெரியாத மாதிரி சரியாக வைங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது பிச்சுக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கணும். அதுக்காக கட்டாயமாக இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பட்டையாக இருக்கிற லேஸை சூஸ் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், நான் இந்த கர்வ் வர்ற இடத்துலலாம் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இங்கே பின்னாடி இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு இந்த இடத்த அதுக்கேற்ற மாதிரி லேஸை வளைக்கிறேன் பாருங்கள். லேஸை திருப்பி லூஸாக வளைக்கிறேன். வளைச்சிட்டு இந்த எட்ஜஸ் வந்து அப்படியே கொஞ்சம் குப்பலாக நிற்கும் இல்லையா, அந்த இடத்துல அதை நான் வந்து அந்த லேஸை அப்படியே அழுத்திட்டு டக்குன்னு இதை அப்படியே செட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நகராமல் இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே ஊசி கொஞ்சமாக நகர்த்தும் பொழுது அந்த பிளேஸில் அது அழகாக செட் ஆயிரும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வளைவுகள் வரும். நீங்கள் நேரடியாக அப்படியே தைக்கும் பொழுது கொஞ்சம் வர்றது சிரமமாக இருக்கும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு லேஸாக அப்படி எட்ஜஸில் தெரிஞ்ச பயப்பட வேண்டாம். அதை நீங்கள் அப்படியே ட்ரிம்மர் எடுத்து லேஸாக கட் பண்ணி அந்த கலர் வந்து வெளியே தெரியாத மாதிரி எடுத்து விட்டுருங்க. இது மாதிரி ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னா கூட நம்ம பெருசாக ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு பயந்துக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாகவுமே பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லேஸ் எல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். அதாவது இழையாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படி ட்ரிம் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பிறகு கூட நீங்கள் இது மேலேயே இன்னொரு ஸ்டிச் கூட ஓட்டிடலாம். அதாவது இந்த எட்ஜில் வர மாதிரி இன்னொரு ஸ்டிச் ஓட்டினீங்கன்னா அது கட்டாயமாக உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரியா? ஏன்னா பிகினர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம எல்லாமே ராங்காக பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க பெரிய விஷயத்துக்கே நினைக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படி யோசிப்பீங்க. அது மாதிரி யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம நெக்கை சுற்றி வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு இது ஹெம்மிங் ப்ராசஸ்ங்கிறதால உள் பக்கமாக அப்படியே மடிச்சிருங்க. அதை நீங்கள் ஹெம்மிங்லாம் பண்ண வேண்டாம். இப்படி வைக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஓரங்களில் முதல்ல இப்படி போடுங்க. அதுக்கப்புறமா குறுகிய ஓரமான கழுத்து ஓரத்தில் கடைசியாக தையல் போடுங்க.
இப்போ நீங்கள் இதை வந்து மடித்து தச்சுட்டு தான் செய்ய முடியும், உங்களால் மேலே வைக்க முடியும், இந்த மாதிரி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளே இப்படி மடித்து செய்ய வரலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் இது மேலே ஒரு தையல் போடலாம். நம்ம இந்த லேஸை வைக்கும் பொழுது அந்த போடப்பட்ட தையல் வந்து மறைஞ்சிரும். சரிங்களா? இது வந்து நான் இப்படியே வைக்கிறதால இப்படி தான் வைக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் வந்து உள்ள முதல்ல இந்த தையலை இதை மடித்து தையல் போட்டுட்டு பிறகு நீங்கள் இந்த லேஸை வைக்கலாம். இது திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதால உங்களுக்கும் அதே மாதிரியே முயற்சி பண்ணுவீங்க. பிகினர்ஸ்னால் கொஞ்சம் அது கட்டாயமாக வராது. அப்போ இது வந்து விலகிறோம். நிறைய தோழியர் இதை வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தைக்கிற மாதிரி முயற்சி பண்ணும்பொழுது கொஞ்சம் வரலை அப்படின்னு. உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே இன்னொரு அழகு கொடுக்குற இன்னொரு பொருளை வைக்கும் பொழுது அந்த போடப்பட்ட தையல் வந்து மறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த வட்டத்தில் சரியாக உட்காந்துருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து உள்பக்கத்தில் முதல்ல தையல் போட்டிங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது அந்த அளவுக்கு விரிஞ்சு வராது, விரிவடைஞ்சு கொடுக்காம உங்களுக்கு அப்படியே குறுகலாகவே ஆகிடும். இதை இன்னமுமே நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைன், இது வந்து நம்மளே செய்யறது, உங்களுக்கு ஏற்கனவே இது கிளாஸில் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்களே ஏதாவது செஞ்சீங்கன்னா கூட இது மாதிரி வைக்கலாம். உங்களுக்கு இந்த இடங்களில் கூட இன்னமும் அழகு கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் லைனாக அந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்சு அதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னமுமே அழகாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.